and welcome to Game of Thrones powered by Maka Shaka, our snacking partner. என் கையில இன்னைக்கு இருக்கிறது அச்சாரி ஸ்டிக்ஸ் ஃபிளேவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கனா ஃப்ளோர்ல பண்றாங்க. மாகா ஷாக்கா பை ஃபேமிலி. மக்கனா ஃப்ளோர் ஒன்லி ஆலிவ் ஆயில், பாம் ஆயில் கிடையாது. கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் வேற இருக்கு. அது இதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்ககிட்ட இருக்கிற நியரஸ்ட் ஸ்டோர்ல நீங்க போய் வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஆஸ் யூஷுவல் இ-காமர்ஸ்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். எங்களை மாதிரியே மேட்ச் சாப்பிட்டுட்டே நீங்க மேட்ச் பார்க்கலாம். என்ன சஸ்திகா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குமே, தாங்க முடியாது. ஆக்சுவலி ஆட்டத்தை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா த்ரூ அவுட் த கேம் நான் நினைச்சது என்ன தெரியுமா, ஊரெல்லாம் வம்பிழுத்து வச்சிருங்க, என்னை தயவு செஞ்சு காப்பாத்தி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ குஜராத் தமிழர்கள் சாய் சுதர்ஷன் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காப்பாத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல போலர்ஸ் என்ன பயங்கரமா காப்பாத்தி விட்டுட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக் வின் ஃபார் ஜிடி. வாட் ஹாஸ் பீன் த டர்ன் அரவுண்ட் ஃபார் தெம் அண்ணா? ஆஷிஷ் நேரா மாதிரியே பேசுறியே நீ. காப்பாத்திட்டாங்க, பண்ணிட்டாங்க. குஜராத் தமிழன்ஸ் கரெக்ட், பேர் ஜிடி தான். ஆனா குஜராத் டைட்டன்ஸ் அப்கோர்ஸ் ஐ திங்க் மேக்ஸிமம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அங்கதான் இருக்கு. பட் வெரி வெரி வெல் டன் டு ஜிடி. ஏன்னா நான் ஜெனுவனா சொல்றேன், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஜிடி டு கெட் டு போல் பொசிஷன் ஆன் ஆல் தி பாயிண்ட்ஸ் டேபிள். என்னை பொறுத்த வரைக்கும் அமேசிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இந்த டோர்னமெண்ட்லயே அவுட்ஸ்டாண்டிங்கா ஹோம் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்க போலிங்கை வச்சு அவங்க ஹோம் டர்ஃபை டிஃபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அது ஜிடி மட்டும்தான். அவங்களோட இந்த ரெசர்ஜன்ஸ் ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் பிளிப் வந்து only reason is how they have done so well in their home conditions. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் ராஜஸ்தான்ல போனாங்க. ஃபர்ஸ்ட் கேம் ராஜஸ்தான்ல பால் திரும்பவே இல்லை. இவங்க போன போது மட்டும் ரஷீத் கானுக்கு பால் திரும்பிச்சு. சென்னையில வந்தாங்க, வெரி சிமிலர் பிச் தே பிளேட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா அவங்க எக்ஸலண்டா விளையாடிருக்காங்க. இன்னியோட கேம் எஸ்ஆர்ஹெச்க்கு அகைன்ஸ்டா எனக்கு பிடிச்சிருக்கு சஸ்திகா. அந்த ஃபேக்ட் தட் டீமுக்கு ஏத்த மாதிரி அவங்களால பிச்சு கொடுக்க முடியுதுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து பூம் ஆர் பஸ்ட் டீம். அவங்களுக்கு விக்கெட்ல லைஃப் கொடுத்தா கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு பாரு, ககீசர் ரபாடா ஒரு பால் போட்டார் அபிஷேக் சர்மாக்கு, ஸ்டெப் அவுட் பண்ணாரு. சீமாய் லெக் ஸ்டம்ப் கிட்ட போய் ஜாஸ் பட்டரை பீட் பண்ணி ஸ்லிப்புக்கே போயிடுச்சு. சோ பேசிக்லி ஜிடியோட இந்த மாதிரி பிச்சில் நீங்க விளையாடணும்னா ட்ரெடிஷனல் T20 பேட்டர்ஸால விளையாடுறது கஷ்டம் தான் பட போறாங்க. பிகாஸ் தீஸ் ஆர் டெஸ்ட் மேட்ச் கண்டிஷன்ஸ். அவங்களுக்கு தெரியும் எங்கிட்ட டெஸ்ட் மேட்ச் போலர்ஸ் இருக்காங்க, சிராஜ், ரபாடா, ஹோல்டர்னு. டெஸ்ட் மேட்ச் லெங்க்ல போடு, டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி நம்ம விளையாடலாம். அட்ரிஷனல் கிரிக்கெட் விளையாட அவங்க பேட்டிங்கும் அட்ரிஷனல் பேட்டிங் லைனப். சுப்மன் கில் ஒருத்தர் தான் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஜாஸ் பட்லரால பண்ண முடியும். இன்னைக்கு ஆரஞ்ச் ஆர்மி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க பேட் கமெண்ட்ஸ் வச்சுட்டு. ஜிடி மேட்ச் எங்க ஜெயிச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம் சஸ்திகா. அது லாஸ்ட் 34 for 2 இருந்தாங்க பவர் பிளே முடிவுல. சாய் சுதர்ஷன், நிஷாந்த் சிந்து 38 of 26. வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன் 60 of 41. ஜேசன் ஹோல்டர், வாஷிங்டன் சுந்தர் 40 of 21. இதுல லாஸ்ட் பார்ட்னர்ஷிப் தவிர எந்த பார்ட்னர்ஷிப்புமே பிளாஷ் ஸ்பீட்ல ஆடப்படல. வாஷிங்டன் சுந்தரும் ஜேசன் ஹோல்டரும் ஆடினதுதான் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல போயிருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரைக் ரேட்ல போகாம எப்படா ஜிடி ஜெயிச்சாங்கன்னு யோசிச்சேன்னா இது அட்ரிஷனல் ஃபாஸ்ட் போலிங் கண்டிஷன்ஸ். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இது என்னன்னா ஸ்பின்னர் கேம்லயே இல்ல, கடல்லே இல்லையாங்கிற மாதிரி ஸ்பின்னர் பெருசா பிளேலயே இல்ல. பட் ஏன் ஜிடி வந்து இந்த மாதிரி பிச்சை கொடுத்து எல்லா ஆப்போசிஷன்ஸையும் சோக் பண்றாங்கிறது இப்ப வரப்போகுது. ஜேசன் ஹோல்டரோட சின்ன ஸ்பெல், ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல கொண்டு வரேன். அவரோட லெங்த் பாரு, ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு போட்டிருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இல்ல. அந்த ஜிங்கிற பாக்ஸ்ல 2 ஸ்கொயர் இருக்கு. அதாவது கொஞ்சம் ஜாஸ்தி எல்லோ இருக்கிறது வந்து நிறைய பால்ஸ் போட்டிருக்கிறது. இதுல 16 பால்ஸோட பிச் மேப். ஜாஸ்தியா போட்டிருக்கிறது அந்த 4 ஸ்கொயர்ல லெஃப்ட் கார்னர்ல கீழே எஸ்ஜி. அது வந்து ஷார்ட் ஆஃப் குட் லெங்த். ஓகேயா? ஷார்ட் ஆஃப் குட் லெங்த் 16 பால்ல 10 பால் ஹேமர் பண்ணிருக்காரு. குட் லெங்த்ல ரைட் சைடு விட்டு கொடுக்காம ஸ்டம்ப் லைன்ல 3 பால் போட்டு நெயில் பண்ணிருக்காரு. 2 பால் 1 பால் குட் லெங்த், ஷார்ட் ஆஃப் குட் லெங்த், ஸ்ட்ரெயிட் லைனும் கொஞ்சம் வெளியும் போட்டிருக்காரு. இப்ப அடுத்தது போலாம். பிரசித் கிருஷ்ணா என்ன பண்ணிருக்காரு? குட் லெங்த், ஷார்ட் ஆஃப் குட் லெங்த். முதல் ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு ஸ்ட்ரெயிட்டாவே. சோ இதுல இருந்து ஒன்னுதான் தெரியுது. திருப்பி ஜேசன் ஹோல்டருக்கு போங்க ப்ரொடியூசர். அந்த ஃபுல் யார்கர் அப்புறம் ஃபுல் டாஸ்ன்னு இருக்கு பாரு. இதுதான் T20ல அந்த யார்கரும் ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ் வருது இல்ல. T20 கிரிக்கெட்ல ஸ்டேபிள் டயட். சிராஜ் பெருசா யார்கர்ஸ் நல்லா போட மாட்டாரு. ஜேசன் ஹோல்டர்ஸ்க்கு யார்கர் போட மாட்டாரு. யார்கர் போட பார்த்தாலே ஹை எக்கானமி. நான் ராஜஸ்தான்ல ஆடி இருக்கேன். ரபாடாக்கு யார்கர் ஸ்ட்ரென்த் கிடையாது, போடுவாரு. பட் இஸ் லாஸ்ட் தட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, எங்க கிட்ட இருக்கிற போலிங் அட்டாக் கும்முன்னு ஏத்துங்க. சோ இந்த ஃபுல் லெங்த் பக்கமே நாங்க போற மாதிரி பிச்சே கொடுக்கல, அட்ரிஷனல் டெஸ்ட் மேட்ச் பிச்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தேர் டீம். என் டீமோட ஸ்ட்ரென்த் இதுதான், இதுக்கேத்த பிச்சு தான் நான் கொடுக்க போறேன், இப்படிதான் நாங்க கிரிக்கெட் விளையாட போறோம், முடிஞ்சா வந்து எங்க ஹோம்ல அடிங்க அப்படிங்கிறாங்க. ஜிடியோட இந்த ரெசர்ஜன்ஸ் அண்ட் எனார்மஸ் சக்சஸ்க்கு காரணம் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸோட மாஸ்டரி அண்ட் தேர் ஸ்பிளெண்டிட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அலாங் வித் சாய் சுதர்ஷன்
Shubman Gill, Butler, and now joining the party is Washington Sundar. எஸ் அண்ட் டெஃபினெட்லி இவங்க எல்லார பத்தியும் பேசுறப்போ 11 12 13 அப்படின்னு இருந்தோம். நேராஜியோட மாஸ்டர் கிளாஸ் த்ரூ அவுட். ஐ மீன் ஐ திங்க் ஃப்ரம் அவங்க ஆரம்பிச்ச வருஷத்துல இருந்து இட்ஸ் பீன் 5 years now. சம்திங் அபவுட் தட் மேன் இஸ் கீப்பிங் திஸ் டீம் கோ இல்லையா? அதான் அந்த சம்திங் தானே சொன்னேன். அவர் டீம், அதாவது நம்ம அடிக்கடி ஒரு விஷயம் பேசுவோம்ல சஸ்திகா, நீங்க கூட சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க, ப்ளீஸ் எல்யூசிடேட் இஃப் யூ ஹேவ் த டைம். உனக்கு தெரியும்ல, உன்னோட எந்த ஆங்கிள் வந்து கேமராக்கு சூட் ஆகும், என்ன மாதிரி ரோல்ஸ் பண்ணா சூட் ஆகும், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பிளே பண்ணா நல்லா இருக்கும், எந்த ஆங்கிள் பார்த்தாங்க, எல்லாம் லைட்டிங் எங்க இருந்து வாங்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியும்ல as an actor. வெரி சிமிலர்லி ஒரு கிரிக்கெட் டீம்ல உன் டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி உன் டீமோட வீக்னஸ் என்னன்னு தெரியணும். என் டீமோட ஸ்ட்ரென்த்தை நான் நல்லா யூட்டிலைஸ் பண்றேன். எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்றேன்? அவங்க ஸ்ட்ரென்த்ல இருந்து தாண்டி அவங்களை நான் விளையாட சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாய் சுதர்ஷன் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவார். 30 overs வரைக்கும் விளையாட்டாருன்னா 100% ஒரு 80-100 எடுத்துட்டு போயிருவார் அவரோட ஸ்கோரை. ஜாஸ் பட்லர் அவங்க டீம்ல இம்பெட்டிஸ் அண்ட் டெம்போ ஏத்துறது அவர் மட்டும்தான். சுப்மன் கில் பவர் பிளேல கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணுவார், அவரும் ஆடுவார். இவங்க யாரையுமே அவர் கேம் மாத்திக்கவே சொல்லல. உங்க டெம்போலே விளையாடுங்க, ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பாதர் பண்ணாதீங்க, கெட் மீ த ரன்ஸ். ஜாஸ் நீ ஆடுறபடி ஆடு, யாரையுமே மாத்த சொல்ல மாட்டேன். தெவாட்டியா ஒரு வருஷத்துக்கு 5 மேட்ச் 6 கேம் வந்தாலும் நீ தான் ஆட போற. அந்த ரோல் கிளாரிட்டி, அவங்க டீம்ல இருக்கிற பேட்டர்ஸ் யாரையுமே ரோல் மாத்த சொல்லல. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணிருக்காருன்னா, ரபாடாவை யார்கர் போட சொல்லல, பிரசித் கிருஷ்ணாவை ஸ்லோவர் பால் யார்கர் போட சொல்லல. ஸ்லோவர் பால் நீ போட்டதுனால தான் டீம் விட்டு வெளியே போயிருக்க அப்படின்னு தான் வெளியே உட்காந்து வச்சு காமிச்சிருக்காரு உனக்கு. சிராஜுக்கு யார்கர் போட வராது, நியூ பால் நல்லா போடுவாரு, லென்த் அடிப்பாரு, அவ்வளவுதான். நீ அதையே பண்ணு. நீ உன் ஸ்ட்ரென்த்துக்கு நீ ஆடு, நீ உன் ஸ்ட்ரென்த்துக்கு நீ போடு. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்ல இருந்து வெளியே போக விடாம அந்த கண்டிஷன்ஸ்ல நான் விளையாட வைக்கிறேன். உங்க கண்டிஷன், உங்களோட பெஸ்ட்டை நான் எடுத்துட்டு வரேன். இப்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஜிடிக்கு டாப் ஆஃப் த டேபிள் இப்ப பினிஷ் பண்ணான்னு வச்சுக்கோ, தரம்சாலா முல்லன்பூர் போயிட்டு திரும்பி அகமதாபாத்ல வந்து விளையாடுவான். இந்த கண்டிஷன்ஸ்ல அவன் போலிங் அட்டாக் யார் ஆடுறது? யாருனாலையும் முடியாது. அது தூரகத்துல இருந்தே கொத்துது அந்த பாம்பு. முடியாது இந்த டீமோட விளையாடுறது. நல்லா கிட்ட வந்து கொட்டாலாவது தள்ளிகளே ஏதாவது பண்ணாலும் பிடிக்கலாம். தூரகத்துல இருந்தே விஷத்தை கொட்டுது, சான்ஸ் இல்லை. இது பயங்கர. இந்த போலிங் அட்டாக்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க லைட்டா SRH எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க சஸ்திகா. அதாவது நிறைய எனக்கு 2-3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க சஸ்திகா, கிரிக்கெட் நல்லா ஃபாலோ பண்றவங்க, இந்த பேஷத்தான் நிறைய ரன் எல்லாம் வந்துன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அவங்க எல்லாம். இந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தா ஆள வருதா பாரு SRHக்கு அப்படின்னாங்க. சோ குட், வெரி குட் கொஸ்டின், வெரி குட் பாயிண்ட். பட் எல்லா டீம்ஸுமே ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட்ஸ், பிளாட் விக்கெட்ஸுக்கு தான் டீமே ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி தான் நீ பிச்சு கொடுக்க போறேன்னு சொன்னா எல்லாரும் இதுக்கு ஏத்த மாதிரி டீம் எடுப்பாங்க. So basically என்னன்னா, the conditions and the requirement of the IPL decides how you take your team. இப்ப SRHக்கு அவன் ஹோம் கிரவுண்ட்ல ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் தான் தேவை, அது ஏத்த மாதிரி டீம் எடுக்கிறான். சோ SRH வந்து அந்த மாதிரி டீம் எடுத்துட்டு நீ வந்து இந்த மாதிரி பிச்சில் ஆடுன்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம். அடாப்ட் பண்ணணும் பெட்டரா. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சலீல் அரோரா, ஓகே, சலீல் அரோரா வந்து சையத் முஷ்டாக் அலில வந்து செமையா ரன் அடிச்சிருக்காரு. ஆனா அவர் ஒரு மாடர்ன் டே T20 ஹிட்டர். அவரை கூப்பிட்டு மார்னிங் ஜோஹானஸ்பர்க்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் ஆட வைக்கிறது தப்பு. இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு ஜோபர்க்ல. சிக்கன் வாங்கின்னு போயிடுச்சு. சோ இட்ஸ் ஹார்ட். ஒரு ரவிச்சந்திரன் ஸ்மரன் ஆக்சுவலி நல்லா செட்டப் பண்ணா, அவசரப்பட்டு கியரை மாத்தினான். ரொம்ப லேட்டா பியூட்டிஃபுல்லா ஆடினான். ஐ தாட் அவன் தான் க்ரூஷியல் பிளேயரா இருக்க போறான்னு. மிஸ்ட் அவுட் ஆன் திஸ் கிவன் டே. பட் SRH were out of depth. bowling கொஞ்சம் டீசென்ட்டா நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, பிரஷர் கீப் அப் பண்ண முடியல. No, but when you were talking about conditions, first innings la வந்து when they were bowling இல்லையா, Pat Cummins at around the 13th or the 14th over, I think when Washi walked in, ஒவ்வொரு டைமும் பவுண்டரிக்கு போறப்போ we could just see him visibly upset. So that means எவ்வளவு அழகா அந்த கண்டிஷன்ஸை வந்து அவரு அதாவது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 150 160 தான், இதுல ஏன்டா இவனுங்களை வந்து நீங்க பவுண்டரி அடிக்க விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி he was visibly upset. See, I don't think so சஸ்திகா. இந்த விக்கெட்ல வந்து 168 சேஸ் பண்ண முடியாதுன்னா நான் சொல்லவே மாட்டேன். உங்களால ஒரு நல்ல பேட்டிங் லைனப் வித் கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் எல்லாம் ஹை குவாலிட்டி டெஸ்ட் பிளேயர். ப்ராப்ளம் என்னன்னா அந்த கிவன் டே டிராவிஸ் இந்த எவ்வளவு அடாப்டபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உனக்கு என்ன சொல்றேன், உன்னோட பார்லன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உன்னால வந்து லேசால வந்த மாதிரி த்ரிஷா ரோலும் பண்ண முடியும், பொன்னியின் செல்வன்ல வந்த த்ரிஷா ரோலும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி பண்ண முடியும்னா அது என்னது அடாப்டபிலிட்டி, கரெக்டா?
அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டால டெஸ்ட் கிரிக்கெட்ல அடிச்சு தான் விளையாடுவாரு. பட் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் அதுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. இப்ப அவர் எங்க இருந்து வந்திருக்காரு? போன மேட்ச் ஆடிட்டு, போன மேட்ச் ஹைதராபாத்ல கும்மாங்குத்து குத்திட்டு அடின்னு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அங்கேருந்து நீ வரும்போது இங்க வந்து டக்குன்னு இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க டெம்போவை மாத்திக்க முடியும். அது அடாப்டபிலிட்டி. பாவம் இங்க போட்டாரு லீடிங் எஜ் வாங்கி அங்க போயிடுச்சு. அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு ஒரு ஷாட் ஆட பார்த்து. எஸ்ஆர்எச் எங்க வாங்கிக்கிறாங்க தெரியுமா? எஸ்ஆர்எச் செம்ம டீம். தகுதியில எல்லாம் சொன்னோம். பேட் கமெண்ட்ஸோட ஆரஞ்சு ஆர்மி நான் இப்பவும் சொல்றேன் வராங்க. முடிஞ்சா புடிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் கம்ப்ளீட் ஃபெய்த் இன் த ஸ்குவாட் தட் தே ஹேவ். அடிப்பாங்க போய். ஹோம் கேம் ஒன்னு இருக்கு, சென்னையில ஒரு கேம் இருக்கு. தே ஹேவ் அ டீசென்ட் சான்ஸ். மை ஒன்லி திங் வித் எஸ்ஆர்எச் இஸ் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஃபேவரா 220, 230, 240 மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோயேன். ரொம்ப ஜாஸ்தியா அட்டாக் பண்ண பார்த்து மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா அப்படியே நின்னுனே ரபாடா ஒரு 6 அடிச்சாரு. பாத்தியா? மேல போட்டாரு. முந்தின ஓவர் தான் மேடன் சிராஜ் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ரபாடா டங்குன்னு அடிச்சாரு. அது என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட் ஷாட். அவர் ஒண்ணுமே பண்ணல. ரபாடா லென்த் மிஸ் பண்ணாரு. அப்படியே பேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. 6 போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி அவுட் ஆனாரு? நல்லா வித்ரா பண்ணி போய் உடம்புல போட்டு அது உள்ள வந்து சீம் ஆகி மார்லயே பட்டு உருண்டு போய் ஸ்டம்பிள் பட்டுது. சோ நீ வந்து ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் உப்பல்ல அந்த ஷாட் ஆடலாம். இந்த பிச்சு நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல ஆட முடியாது. சோ பேசிக்கலி கஷ்டமா இருக்கு. நீ ஆடிய குட் கிரிக்கெட்டிங் ஷாட். ரபாடாவை நீ அடிச்சது குட் கிரிக்கெட்டிங் ஷாட். ஆனா இந்த பிச்சில என்ன ஆட முடியும் என்ன ஆட முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் விளையாடணும். நார்மலா குட் அட்ரிஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் பவுண்டரியான கேப்ல ஆடுற சாய் சுதர்ஷன் ஆனா பாரு. சாய் சுதர்ஷன் இந்த கண்டிஷன்ஸை கேஜ் பண்ணிட்டான். இன்னைக்கு ஆக்சுவலி சாய் சுதர்ஷன் நல்ல டெஸ்ட்ல போட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 15 பால்ல 14 ரன் இருந்தான். அங்கேருந்து சக்கீப் ஹுசைன், இஷான் மலிங்காலாம் சாய் சுதர்ஷனுக்கு நல்ல வெளியே விட்டு கொடுத்து போட்டாங்க. அவங்களால பிரஷர் டெம்போ கீப் பண்ண முடியல. 43 பாலுக்கோ ஏதோ ஒரு 60 ரன் அடிச்சான். 43 பாலுக்கு 60 ரன் அபிஷேக் சர்மா அடிச்சிருந்தா எஸ்ஆர்எச் வின். சோ பேசிக்கலி இந்த கண்டிஷன்ஸ் சாய் சுதர்ஷன் ஆனதான் அவன் ரெப்ளிகேட். அவன் 43 பால் ஆடிதான் 80 ரன் அடிச்சிருப்பான். ஆனா he wasn't prepared to spend 43 balls. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அபிஷேக் சர்மா வந்து 5 பால்ல 30 ரன் அடிக்க வேணாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல 15 பால்ல 20 ரன் அடிச்சா போதும். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ? ஃபீல்டுல நிக்கிறல்ல, ஃபீல்டிங் பண்றல, ஆப்போனன்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, கீப்பர் இருக்கான், போலர் போடுறான், நீ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடணும் ப்ரிப்பரேஷன். கீப்பர்கிட்ட கேட்கணும், விக்கெட் எப்படி இருக்கு மச்சி, அடிக்க முடியுமா, எப்படி இருக்கு பிச்சு, கமின்ஸ் விக்கெட் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சு சுத்த முடியுமா, அந்த மாதிரி யூ ஷுட் ஸ்டார்ட் ஹேவிங் கான்வர்சேஷன். இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்கும்ல, ஸ்லிப்ல நின்று பேட்ஸ்மேன் பேசிப்பாங்க, விக்கெட் எப்படி இருக்கு, விட்டு ஆடலாம், நிறுத்தி ஆடலாம். சோ ஐ திங்க் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும். எஸ்ஆர்எச் பாரு, கேகேஆர் ஆடியும் அந்த கேம் கஷ்டப்பட்டாங்க. ஹை ஸ்கோரிங்கா இல்லைன்னு ஒரு 160ல காலி ஆயிட்டாங்க. எல்எஸ்டியோட கஷ்டப்பட்டாங்க. எங்கெல்லாம் விக்கெட் பிளாசிடா இல்லையோ அங்கெல்லாம் தப்பான ஒரு அவங்களுக்கு விளையாட முடியாதுன்னு இல்ல, சரக்கு இருக்கு. ஆனா they are not reading the game instantaneously for that pitch. Okay. But yes, now talking about அப்படியே ஜிடி பக்கம் கொஞ்சம் லைட்டா திருப்புறேன், கண்ணாடி அப்படியே திருப்புறேன். about ஜேசன் ஹோல்டர் எஸ்பெஷலி நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, ஜெமினில தேஜா சொல்லுவாரே, டேய் அவன் மூளைக்காரன்டா அப்படிங்கிற மாதிரி. வாட் அ மூளை, உடம்பு ஃபுல்லா மூளை மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. yet another day and he proved it right for everybody. 3 wickets in the match. ஒரு crucial contributor from the time he has come into the team. I think GT அப்படி எப்படி பேட் கமிங்ஸ் வந்து எஸ்ஆர்எச்க்கு வந்தோடனே ஒரு எஸ்ஆர்எச் ஒரு டிஃபரெண்டான அவதாரமா இருந்தாங்களோ, அதே மாதிரி ஜேசன் ஹோல்டர் ஒன்ஸ் ஹி ஜாயின் ஜிடி அவங்களும் ஒரு டிஃபரெண்ட் அவதார் மாதிரி தெரியுறாங்களா? அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் புடிச்சிட்டாங்க சஸ்திகா. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் இருக்கிற வரைக்கும் இப்போ ஒரு நீ T20 டீம் எடுக்கும் போது ஒரு பிளேயர், ஃபாரின் பிளேயர் எடுக்கிறனா அவன் he has to contribute at least about 15-20% of for you in the game. கிளென் பிலிப்ஸ் நீ எடுக்கும் போது அவன்கிட்ட போலிங் கான்ட்ரிபியூஷன் வராது, ஃபீல்ட்ல he can contribute, பட் பேட்டிங் தான் அவன் மேஜரா அவனை கான்ட்ரிபியூட் பண்ணி ஸ்கோரை திருப்பி கொடுக்க போறான். நீ உதாரணத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஜிடி when they started off the tournament நல்ல flat pitchesல ஆடினாங்க. ஏன்னா they were expecting to score 200, 220, 230 with Phillips in their lineup. The moment Phillips வேண்டாம் அப்படின்ன உடனே அங்கதான் இருக்கு மூளை. பிலிப்ஸ் இல்ல நான் ஹோல்டர் பக்கம் போறேன்னு என்ன சொன்னாங்க, ஹோல்டர் ஆல்ரவுண்டரு, அவரால் எனக்கு 25-30 ரன்ஸ் அடிக்க முடியும் ஒரு 18 பால்ஸ்ல. நான் லைட்டா பிச்ச மாத்துறேன், 220, 200 இல்ல, ஆனா 170க்கு ஆடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இறக்கிட்டாங்க. So the pitches they are playing on suits them. And ஜேசன் ஹோல்டர் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? அன்னைக்கு கூட இன்டர்வியூ எடுக்கும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஜேசன் ஹோல்டர் சஸ்திகா. நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, ரொம்ப நல்ல பையன், நல்லா யோசிப்பான். he thinks about the game in depth. அதான் in depth எப்படின்னா அவனால வந்து எந்தெந்த நாட்டுல இருக்கிற பிளேயர்ஸை பத்தி எல்லாம் பேசுவான். அவ்வளவு கிரிக்கெட் பார்ப்பான், கிரிக்கெட் பைத்தியம். அவன் வந்து
டெஸ்ட் மேட்சுக்குனே செஞ்ச போலர். இப்ப ரீசெண்டா கூட இன்டர்வியூ கொடுத்திருந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு டெஸ்ட் கிரிக்கெட் என்னால ஆட முடியலன்னு. ஏன்னா இப்படிதான் கேம் போயிட்டு இருக்கு T20 நோக்கி. எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட். ஆனா அவனால இங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஏத்த லெங்த் போட முடியல. அட்லீஸ்ட் அது அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஈவன் வித் த பேட் டுடே ஓவரா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கல. வாஷிங்டனும் அந்த பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிச் பண்ணான். ஒரு 155ல முடிக்க வேண்டியது 168ல கொண்டு போய் முடிச்சாங்க. which I thought was 10 runs more than par on that pitch. SRH என்னதான் சேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் I thought GT கண்டிஷன்ஸை புரிஞ்சுனாங்க. நீ இன்ஃபேக்ட் இன்டர்வியூ கவனிச்சியா? ஆஷிஷ் கபூர் இன்டர்வியூ கொடுத்தாரு மிட் இன்னிங்ஸ்ல Yes. நடுவுல. என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அந்த புது பையனோட விக்கெட் போனப்போ கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நிஷாந்த் சிந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஆஷுபா. பட் அது ஓகே. ஆனா கிளியரா சொன்னாரு 165 to 170 இஸ் a great score on this pitchனாரு. கிரேட்டா, மகா கிரேட். அப்பனா என்ன, வாட் இஸ் இட் டெல்லிங் யூ? வாட் இஸ் இட் டெல்லிங் யூ? நான் நிறைய மிட் மேட்ச் இன்டர்வியூஸ் பார்த்துட்டேன் இந்த டோர்னமெண்ட்ல. எல்லா டீம்ஸும் கரெக்டா தப்பா தான் சொல்றாங்க. இவங்க மட்டும் கரெக்டா சொல்றாங்க. அப்பனா இட் மேக்ஸ் இட் வெரி வெரி ஈஸி. என்ன தெரியுமா கேட்டாரு காம் பாக்ஸ்ல இருந்து, நீ மேட்சை வெளில இருந்து பாக்குற, உள்ள இருந்து என்ன கம்யூனிகேஷன் வந்ததுன்னு கேக்குறாரு. அப்பனா GT is a team that is doing all the small things well. உதாரணத்துக்கு மேத்யூ ஹேடன் மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்காங்க அந்த டக் அவுட்ல. பார்த்திவ் பட்டேல் இருக்காரு, மேத்யூ ஹேடன் இருக்காரு, எக்கச்சக்க பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே லோக்கல் நாலேஜ். அண்ட் மேத்யூ ஹேடன் வந்து ஐ திங்க் he will be an extraordinary mentor for young batters. கலக்குறாங்க. இன்னைக்கு மைட்டி இம்ப்ரெஸ். ஆக்சுவலி நீ சாய் சுதர்ஷன் விளாட்னா நல்லா. பட் ஃபார் மீ மாகாஷாகா வைப் அப்கிரேட் பிளேயர் ஆஃப் த டே வாஷிங்டன் சுந்தர். பேட் கமின்ஸ் போட்டான், நச்சுன்னு ஒரு 4. பேட் கமின்ஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்தான், எக்ஸ்ட்ரா கவர் மேல 4. ஆனா ஷார்ட் ஆஃப் த டே இதுதான் மாகாஷாகா வைப் அப்கிரேட் ஷார்ட் ஆஃப் த டே. யார்கர் வந்தது படுத்துன்னு தூக்கி மிட்விக்கெட் மேல ஒரு 6 அடிச்சான். கரெக்ட். சோ டு மீ வாஷிங்டன் சுந்தர் இஸ் த வைப் அப்கிரேட் பிளேயர் ஆஃப் த டே. சோ ஃபைனலி அவருக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து he has used it really well. உனக்கு தான் வாஷிங்டன் நல்லாவே தெரியுமே, அதெல்லாம் அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டான். அவன் நினைச்சுக்க மாட்டான், கமெண்ட்ஸ்ல குத்திடுவாங்க. அதனால வேண்டாம். எல்லாரையும் அவர் இவர் என்று மரியாதை நிமித்தமாகவே நான் பேசிக்கிறேன். பட் எஸ், வாஷி ஃபைனலி அவர் மேல வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட், GT அவர் மேல வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட வந்து புடிச்சிட்டார். வெரி வெரி ஹாப்பி ஃபார் GT. as a GT fan I am very very happy. நான் வந்து ஆட மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், நானே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். நாங்க ஃபைனல். ஆனா இன்னொரு பிளேயர் பத்தி மென்ஷன் பண்ண விட்டுற கூடாது சஸ்திகா. அதாவது நம்ம GT நிஷாந்த் சிந்துவா GT நம்ம வந்து இது வரைக்கும் எப்படிப்பட்ட டீம் யாரெல்லாம் பீக்ல பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர், இவங்க எல்லாருமே வந்து இது வரைக்கும் ஹீரோ ரோல் பிளே பண்ணிருக்காங்க. ஜாஸ் பட்லர் ஒரு நாள் ஹீரோனா, சுப்மன் கில் ஒரு நாள் செகண்ட் ஹீரோ, சாய் சுதர்ஷன் பெரிய ஹீரோனா, சுப்மன் கில் செகண்ட் ஹீரோ. இந்த மாதிரி மாத்தி ஹீரோ ரோல் பேட்டிங்ல ஆடி இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் நடுவுல 2 கேமியோ ரோல் பண்ணிருக்கான். நம்ம SV சேகர் நாசர் ஜீன்ஸ் படத்துல பண்ற மாதிரி அவன் பண்ணிருக்கான் 2 கேமியோ ரோல். அதே மாதிரி போலிங்ல யாரு ஹீரோன்னு பார்த்தனா, ட்வின்ஸ் விஸ்வநாத ராமமூர்த்தி மாதிரி ஜீன்ஸ் படத்துல வர மாதிரியே உனக்கு ரபாடா, ஹோல்டர் பின்னிருக்காங்க. 10வது அதே படத்துல ஜூனோ வர மாதிரி சிராஜும் பண்ணிருக்கான். அவனும் ஏர்லியர் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கான், நல்லாவே போட்டிருக்கான், ஒன்னும் டவுட்டே இல்ல. சரி, என்னடா இவங்க எப்படி பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணவேணி அம்மா மாதிரி இவனும் ரோல் பண்ணிருக்கான். ரஷீத் கான் கடைசி 2 கேம். ரஷீத் கான் கரெக்ட். பிரசித் கிருஷ்ணா இப்பதான் வந்திருக்கான் படத்துக்கே. அவதான் வந்து அந்த செகண்ட் ஐஸ்வர்யா ராய். இல்ல நிஜமாதான், இவங்க 2 பேரும் விஸ்வநாத ராமமூர்த்தி ரோல் பண்ணி டக்குன்னு ஜூனோ மாதிரி வந்து இவன் போன மேட்ச் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்கான். மத்தபடி சும்மா உட்காந்துன்னு இருக்கான். இப்பதான் பிரசித் கிருஷ்ணா திருப்பி வந்திருக்காரு, வைஷுமா திருப்பி வந்திருக்காரு கேமுக்குள்ள. சோ அவன் நல்லா பண்ணிருக்கான். எல்லாருமே உங்க டீம்ல மேல 3 பேர் கீழே 4 பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் கேமியோஸ் வர ஆடி இருக்காங்க. நீங்க அந்த நிஷாந்த் சிந்து வேற இறங்குறேன்றான். ட்ரூலி an exceptional player சஸ்திகா. I think he's a very very highly talented kid. ஹரியானாக்கு சம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன். அவனால போலிங்கும் போட முடியும். அன்னைக்கு நான் இந்தரோட பேசியிருந்தேன், காமெண்ட்ரி பண்ணும்போது காக்கா பிரேக்ஃபாஸ்டோட பேசினா, அவன் போலிங் நான் ரேட் பண்ணுனா செமையா போடுவானா. ஏன்னா நான் முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளோட்டியா போட்டிருந்தான். பட் இந்த ஃபீல்ட்ஸ் அவன் போலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க டீம் அதான் சுத்தி முத்தி பார்த்திருந்தேன். குஜராத்ல நீங்க ஸ்ட்ரென்த்துக்கே விளையாடுறீங்களே, உங்க டீம்ல மத்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கே. வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் போடுவாரு, ரஷீத் கான் அந்த பையன் கொஞ்சம் போடுவாரு, ஜூனோ கொஞ்சம் போடுவாரு, 10வது இவன் வேற போடுவான். அந்த பேர் என்ன, நிஷாந்த் சிந்து போடுவான். என்னையா டீம் முழுக்க போலரா வச்சிருக்கீங்க. இன்னும் தெவாட்டியா அவர் போன மேட்ச் 2 6 சின்ன கேமியோ பண்ணிருக்காரு அவரு. பட் ஆல் தட் அசைட் இவங்க என்ன பயங்கரமா ஃபயர் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா நீ யார வேணா கேட்டிருக்கோ, GT ஃபேவரட்ஸ் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல 16 பாயிண்ட். நீ சும்மா இருமா, நீ சும்மா. அதான் ஒரே ஒரு சாஃப்ட் கார்னர் ஃபார் GT என்னன்னா, they are not குஜராத் டைட்டன்ஸ், they are குஜராத் தமிழன்ஸ். அதனால எனக்கும் சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆனா ஃபேவரட்ஸ் சொல்லிருக்க மாட்டேன். பட் 16 பாயிண்டோட
ஃபைனல் எவர் அகமதாபாத் வச்சுன்னு நீங்க நம்ம பண்றது மட்டும் சரியில்லடா. கோலம்பஸ் கோலம்பஸ்னு பாட்டு பாடிருக்கீங்க, நீங்க பண்றது சரியில்லை. பட் நாங்க வரோம். ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. நாங்க வரோம். யாரு வரோம்? நாங்க 12 பாயிண்ட்ல இருக்கோம். வரோம். 14 பாக்குறேன், பாயிண்ட் பாக்குறேன். பேக் டு சேப்பாக்கு. 14 பாயிண்ட் பேக் டு சேப்பாக்கு. நான் மத்த டீம் எல்லாம் நான் எதுவுமே சொல்றதில்ல. ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு நான் கேட்கறதில்ல. தயவு செஞ்சு என்னையும் கேட்காதீங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. நாளைய கேம் முக்கியமான கேம். நாளைக்கு ஆர்சிபி நாளைக்கு பத்தி பேசலாம். டேபிள் மாறும். 15ஆம் தேதி மேட்ச் முன்னாடி டேபிள் மாற போகுது. ஆனானிக்கு கேம் நம்ம நாளைக்கு பேசிப்போம். ஆ. பட் நாளைக்கு கேம் ஏன் முக்கியம் அப்டின்னா, நம்ம செல்லக்குட்டிகள் ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க அப்டின்னா, தே மேக் இட். அவ்வளவுதான். குவாலிஃபைட் கியூ அப்டின்ட்டு வந்து குத்திரலாம். அது அப்படிதானே? ஆமா. குத்திரலாம்னு தான் நெனைக்கிறேன். அந்த மாதிரி தான ஒரு இதுதான். பட் கேகேஆர் ஆர் ஆன் எ வின்னிங் ஸ்ட்ரீக். நீங்க யாருப்பா நடுவுல அப்டி நீங்க எப்படி ஜிடிய பார்த்து எல்லாரும் என்ன ஜிடி எப்படி 5 இன் எ ரோ அந்த மாதிரி கேகேஆர் இஸ் 4 இன் எ ரோ. அதே அந்த ரோரோட வந்து ரோர் பண்ணுவாங்களா நாளைக்கு ஆர்சிபிய? கேம் ராய்ப்பூர்ல நடக்குது. அந்த பிட்ச் அதே மாதிரி இருந்ததுன்னா கேகேஆரோட பேட்டிங்க்கு சூட் ஆகுமான்னு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஆர்சிபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா கேகேஆரோட ஸ்ட்ரென்த் என்ன? கேகேஆரோட ஸ்ட்ரென்த் என்ன? போலிங்ன்னு சொல்ல முடியாது. பேட்டிங்ன்னு இல்ல, சொல்ல முடியாது. நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்திருக்கேன். கேகேஆரோட ஸ்ட்ரென்த் என்ன? ஆ, ஆ, ஆ. சொல்ட்டேன். அவங்க தான் ஸ்ட்ரென்த். போன மேட்ச் மும்பை ஆர்சிபி ராய்ப்பூர்ல ஆடும்போது மேட்ச்ல எத்தனை விக்கெட் ஸ்பின்னர் எடுத்தாங்க? ஃபுல்லாவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் டிட் த டேமேஜ். சோ ஐ திங்க் ஆர்சிபி என்ன யோசிக்கணும்னா, ஜெனுவினாவே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறதுக்கு யோசிக்கணும் இந்த கேம்ல. சுயா சர்மாக்கு பதிலா மங்கேஷ் யாதவ் இருக்கான். ஆர்சிபி அதை யோசிக்கணும். கேகேஆர் கிட்ட ஷுவர் கேமரூன் கிரீன் இருக்கான், வைபவ் வரவா இருக்கான். பட் அவங்க கிட்ட பேஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் கிடையாது. சோ அங்கிட்டு இங்கிட்ட வீசினாங்கன்னா ஆர்சிபி ஹேவ் அ குட் சான்ஸ். I potentially see another team getting knocked out tomorrow, Sastika. Potentially, but எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள். பிக் பாஸ்ல மட்டும் இல்ல, ஐபிஎல்லயும் நடக்குது. அதனால let's wait and see what happens. So that is your team change for RCB, yeah? ஆர்சிபி எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் கன்சிடர் பண்ணும். சுயா சர்மாக்கு போல டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். தப்பே இல்ல. Okay, but should they think about bringing Venki Iyer into the playing 11? நீ வெங்கய்யர் அதுதான் சொல்றேன். பெத்தலுக்கு போல வெங்கய்யரை கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு நீ கீழே சேர்த்துக்கலாமே. டஃபி எடுத்துன்னு வரலாமே. Duffy, okay. And KKR எந்த சேஞ்சுமே இல்ல. வந்து விளையாடுங்க கேம். கேகேஆர் கிட்ட பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் இல்ல சஸ்திகா. பத்திரானா ஒருத்தர் இருக்காரு. பட் அது ஹிட் த டெக் விக்கெட். பத்திரானா யார்கர் ஸ்பெஷலிஸ்ட். சோ அதனால தெரியல. அவங்க கிட்ட பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. வைபவ் வரரா போடணும், கேமரன் கிரீன் போடணும், வருண் சுனில் சக்கரவர்த்தி போடணும். அவங்கதான். அவங்களும் இல்லைன்னா அனுகுல் ராய் மட்டும் தான் இருக்காரு. அவங்களுக்கு போலிங்ல அந்த கண்டிஷன்ஸ்க்கு கொஞ்சம் டெப்த் கம்மியா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் டு யூ ஸ்டில் இஃப் அட் ஆல் அதாவது வி கீப் சீயிங் நீங்க சொன்ன மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. டு யூ ஸ்டில் see KKR making it to the top 4? இது கேள்வியாக நான் கேட்க கூடாது. பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட் ஆன் எனி டே அப்படிங்கிறதுனால டு யூ ஸ்டில் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அவங்களால 17 பாயிண்ட்ஸ் போக முடியும். பஞ்சாப் கிங்ஸே 3 அடி வரிசையா வாங்கி நேற்று டெல்லி ஒரு குமுறு துவச்சு போட்டிருக்கான் அவனு. பட் ஆனா ஐ ஸ்டில் திங்க் பஞ்சாப் வந்து கேன் ரெக்டிஃபை தேர் மிஸ்டேக்ஸ். தேர் இன் அ போல் பொசிஷன் 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆட் பாயிண்ட்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். கேகேஆர் எனக்கு என்னவோ நாளைக்கு இஃப் தே பிளே தேர் பெஸ்ட் கேம் அண்ட் ராட்டில் ஆர்சிபி ஷூரா அவனு மொமெண்டம் பிடிச்சிருவோம். பட் நாளைக்கு அவங்க கிட்ட அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவானோன்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட ரேபிட் ஃபயருக்கு போலாமா? ரேபிட் ஃபயர்னவே பயப்படாதீங்க. ஓகேவா? ஆமா, எதையாவது கேள்வி கேட்டு வைக்கிறீங்க. போன மேட்ச் அப்படிதான். நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்னு போட்டேன். who will be laughing at the end of the match, ருத்துராஜா ரிஷபா அப்படின்னு. ருத்துராஜ்னு சொல்லிங்க. அதுக்கு ஒண்ணே பெருசா சிஎஸ்கே தோப்பாங்க நீங்க. டேய், ருத்துராஜ் ஸ்மைலிங்னா சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம்டா. என்னடா நீங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் நம்மள. ஒரு டைப் எத்தையாவது கோக்கு மக்கா தான் புரிஞ்சுக்கிறாங்க. கோத்து விடணும் அவ்வளவுதான். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா ஒரு போஸ்ட் போட்டேன். ஒருத்தர் பாவம் தளபதி விஜய்க்கு பின்னாடி நின்று செக்யூரிட்டி இது போட்டு நின்னுந்தாரு. நானும் பார்த்தேன். என்ஜாய் பண்ணேன். அது சும்மா வந்து அன்சுல் கபோர் சீக்கிரம் மேட்ச் கிளம்பி போடா. அது இதுக்கு மூணு தரப்புல பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நிஜமாவே அன்சுல் கம்போஜ் நினைச்சிட்டாங்க. அது ஒரு கும்பல் இருக்கு. சரி ஓகே, அது முதல்ல சரி ஓகே அது மொத்தம் அன்சுல் கம்போஜ் அங்க போறாரு. சரி ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அவர் யார் தெரியுமா? ஆர்மி ஆபீசர். இட்ஸ் ஜஸ்ட் a joke man, please take a joke. மூணாவது ரகம் ஒண்ணு இருக்கு. ஐயோ செம்ம ஜோக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. பிடிக்கலன்னா கேட்காதையா. நான் அவளுக்கு டைம் ஜோக் சொல்லல.
ராபிட் ஃபயருக்கு போவோம். ஓகேவா? போவோம். சரி. கோலி கமிங் இன்டு த கேம் வித் 2 டக்ஸ். ஐயா, அப்பா இதுவும் நாட் பிகாஸ் ஆஃப் ஹேட் பா. வாட் இஸ் ஹேப்பனிங் அத வச்சு தான் சொல்றோம். கோலி இஸ் கமிங் இன்டு த கேம் வித் 2 டக்ஸ் இன் a row. அவர அமைதியா வச்சுக்க முடியாது. நாளைக்கு இன் ராய்ப்பூர் கேன் வி எக்ஸ்பெக்ட் a 50+ ஸ்கோர் ஃப்ரம் ஹிம். 50+ கொஞ்சம் கம்மி வேணா பண்ணேன். 30+. எஸ். ம். ஓகே ஃபைன். ஃபின் ஆலன் வெர்சஸ் ஏன்னா எதனாலன்னு சொல்றேன். 160 கேம் அது. அதனால சொல்றேன். பிட்ச் அப்படி. ஓகே. ஃபின் ஆலன் வெர்சஸ் புவி. தி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஃப்ரம் தி பிரீவியஸ் அவுட்டிங்ஸ். இந்த பேட்டில்ல யார் வின் பண்ண போறாங்க? ஃபின் ஆலன் வெர்சஸ் புவியா? புவனேஸ்வர். Okay. One thing KKR has to do to maximize their chances of winning. Bat first and score excess of 165. Okay. Maybe a 170 or a 180. 170 and have both Sunil Chakravarti firing. Okay. Will RCB extend their lead at the top after the match? I would think so. Okay. சூப்பரா பண்ணிட்டீங்க. வெரி குட். வெல் டன். Thank you. Thank you. Okay. மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கும் நன்றி. இத்துடன் விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இது நான் கேம் ஆஃப் finishing த்ரோன்ஸ். பண்ணிக்கிறேன். Thank you so much for joining us on Game of Thrones, brought to you by Makashaka, by Family.